எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ ஒரு நியூஸ் வந்திருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாம். அப்புறம் இன்னொன்று வந்து அந்த பெரம்பூர் நியூஸ் இருக்குல்ல, அதுலேயும் ஒரு சில அப்டேட்ஸ் வந்திருக்கு. அதையும் பார்க்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபிஷர்மேன் வந்து கடலுக்கு போயிருக்காங்க மீன் பிடிக்க. அதில் வந்து வி நாகவேல் அப்படிங்கிறவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, அது சர்வைவ் ஆகிற அந்த ஹோப்பே நான் இழந்துட்டேன். ஏன்னா லாஸ்ட் ட்ராப் ஆஃப் ட்ரிங்கிங் வாட்டர் கூட இல்லை எங்களுடைய போட்டில் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. அந்த என்ஜினுடைய அந்த ஃபைபர் கிளாஸ் வந்து என்ன இருக்குன்னா, கிளாஸ் போட் வந்து அங்கேருந்து கிளம்பியிருக்கு கடலூர்லேருந்து. இன்னும் 2 ஃபிஷர்மேனை வந்து கூட்டிகிட்டு போயிருந்திருக்காங்க. அந்த வெசல் என்ன இருக்குன்னா ட்ரிஃப்ட் ஆகிட்டு இருந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. டீப் சீக்குள்ளே அது வந்து போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அந்த எல்லாமே வந்து அங்கே ஃபுட்டு ரேஷன்ஸ் எல்லாமே ட்ரை அப்பும் ஆகியிருந்திருக்கு. அந்த வந்து அங்கே சரௌண்டிங்கில் வந்து எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த அக்கம் பக்கத்தில் வந்து ஒன்றுமே இல்லை, ஃபுல்லாக இந்த தண்ணி தானே அங்கே பரந்த அளவு அந்த நீர்ப்பரப்பு இருந்தனால வந்து அந்த இது வந்து அந்த 3 பேரும் வந்து ரொம்ப பயந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரியும் வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா இவங்க வந்து 6 டேஸ்க்கு அப்புறம் தான் வந்து இவங்க மீட்கப்பட்டிருக்காங்க. அதுதான் இங்கே குறிப்பிடத்தக்க விஷயம். 6 நாளைக்கு அப்புறம் வந்து என்னென்னா ட்ரமாட்டிக் சர்ச் ஆப்ரேஷன் நடந்திருக்கு. அதாவது இவங்க லோக்கல் ஃபிஷர்மேன், இந்தியன் கோஸ்ட் கார்டு, அப்புறம் வந்து அந்த வெசல்ஸ், அந்த ஹெலிகாப்டர்ஸு 3 ஃபிஷர்மேன், அவங்கெல்லாம் வந்து அந்த 3 ஃபிஷர்மேனை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அவங்க எந்த மாதிரி இருந்திருக்காங்க அப்படின்னா, அந்த போட்டுக்குள்ளேயே அன்கான்ஷியஸாக இருந்திருக்காங்க. அதான் நினைவில்லாமல் இருந்திருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது. வந்து அந்த கடலூர் அந்த கோஸ்ட்லேருந்து 19 நாட்டிக்கல் மைல்ஸில் வந்து தூரத்தில் இருந்திருக்கு அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து அங்கே ஃபிஷர்மேன் அவங்களுடைய அனுபவத்தை வந்து பகிர்ந்திருக்காங்க. என்னென்னா, உண்மையாகவே நாங்கள் வந்து சர்வைவ் ஆகும்னு நம்பவே இல்லை, இது ஒரு மிராக்கிள் தான் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஃபெலோ ஃபிஷர்மேன் என்ன சொல்லியிருக்காருன்னா வந்து அவரை சொல்லியிருக்காங்க, எங்களை பார்த்துட்டு எங்களை கூட்டிகிட்டு வந்திருக்காரு இங்கே அலைவா அப்படின்னு நாகவேல் அப்படிங்கிறவர் வந்து சொல்லியிருக்காரு. ரெஸ்கியூ பண்ணதுக்கப்புறம் மண்டே அன்னைக்கு அந்த கான்ஷியஸ்னஸ் வந்ததுக்கப்புறம் இந்த விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காரு. தமிழ்நாடு ஃபிஷரிஸ் அஃபீஷியல்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஃபிஷர்மேன் 2 பேர் வந்து பரங்கிப்பேட்டை கடலூர் டிஸ்ட்ரிக்டை சேர்ந்தவங்க, ஒரு ஆள் வந்து புதுச்சேரி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அவங்க 3 பேரும் தான் வந்து கடலுக்குள்ளே போயிருக்காங்க ஜூன் 3. அவங்க வந்து ஆக்சுவலி கவர்மெண்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பேன் பண்ணியிருக்காங்க, ஃபிஷிங் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க, இம்போஸ் பண்ணியிருக்காங்க. அதை வந்து இவங்க இக்னோர், அதாவது வந்து அவங்க சொன்னதை கேட்காம அவங்க போயிருக்காங்க பரங்கிப்பேட்டையிலேருந்து அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து அவங்க வர வேண்டியதாக இருந்தது ரிட்டர்னு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. பட் அது வந்து வராதனால அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து பேனிக் ஆகிட்டாங்க. இல்லை டைமுக்கு வர வேண்டியவங்க வரல அப்படிங்கும்போது டென்ஷன் இருக்கும்ல, உடனே வந்து அவங்க டிஸ்ட்ரிக்ட் அஃபீஷியல்ஸ்க்கு வந்து அலர்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ தான் அந்த மேசிவ் சர்ச் ஆப்ரேஷன் வந்து லான்ச் பண்ணப்பட்டிருக்கு. சர்ச் பார்ட்டி இந்த ஏதாவது 13 லோக்கல் ஃபிஷர்மேன் வந்து அட்வான்ஸ்ட் போட் வந்து ஸ்கேன் பண்ணிருக்கு அந்த வாட்டரை. அப்போ ஜூன் 6 வந்து என்னென்னா இந்தியன் கோஸ்ட் கார்டு அதுவும் வந்து டிப்ளாய் பண்ணப்பட்டிருந்திருக்காங்க. அதில் 2 ஸ்பெஷலைஸ்ட் வெசல்ஸு, ஹெலிகாப்டர் இதெல்லாம் வந்து லொக்கேட் பண்ணி அந்த மிஸ்ஸிங் வெசலை கண்டுபிடிக்கிறதுக்கு பண்ணியிருந்திருக்காங்க. இதெல்லாம் பண்ணியுமே வந்து அவங்களுக்கு எந்த ஒரு ட்ரேஸுமே கிடைக்கல, எவ்வளோ தூரம் முயற்சி பண்ணியும் அந்த ஃபிஷர்மேனை பற்றி. பிரேக் த்ரூ கிடச்சிருக்கு அவங்களுக்கு மண்டே அன்றைக்கி. என்னென்னா மண்டே மார்னிங் வந்து இந்த ஃபிஷர்மேன் முதலியார் குப்பம் அப்படிங்கிற அந்த இதுலேருந்து புதுச்சேரி அங்கே வந்து ஸ்பாட் பண்ணியிருக்காங்க. அந்த போட்டு வந்து அந்த நல்லவடு வில்லேஜ் அப்படிங்கிற கடலூர் இதுகிட்ட வந்து ஸ்பாட் பண்ணியிருக்காங்க. அதில் பார்க்கும்போது என்ன இருக்குன்னா 3 ஃபிஷர்மேனுமே வந்து ரொம்ப அன்கான்ஷியஸாக அப்படியே இருந்திருக்காங்க உள்ளுக்குள்ளே. அவங்க வந்து சீஷோருக்கு வந்து அழைத்து வரப்பட்டிருக்காங்க, கடற்கரைக்கு அழைத்து வரப்பட்டு இருக்கிறார்கள். இதில் வந்து சர்வைவரில் ஒருத்தர் நாகவேல் அப்படிங்கிற டீட்டெயில்டாக அவங்க வந்து நாங்கள் பேட்டில் எப்படி டெத்தோடு பண்ணோம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு. நாங்கள் வந்து ஃபிஷ்ஷிங் பண்ண போனோம், அப்போ தான் வந்து இந்த என்ஜின் சடனாக வந்து மெக்கானிக்கல் ஃபெயில்யூர் ஆகிடுச்சு அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு. ஹெவி விண்டு இருந்தனால கரண்ட் ரேப்பிடாக ட்ராக் ஆகி எங்களுடைய அந்த போட்டு வந்து ஃபர்தராக டீப்பு சீக்குள்ளே போயிடுச்சு, நாங்களும் கம்ப்ளீட்டாக மாட்டிக்கிட்டோம் 6 நாள் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு.
அதுவும் இல்லாமல் என்ன சொல்லியிருக்காருன்னா, எங்ககிட்ட வந்து 1 நாளைக்கு வேண்டி ஏன்னா 1 நாள் 2 நாளைக்குள்ள தான் அவங்க போயிட்டு ரிட்டர்ன் வந்துருவாங்க. அதனால அந்த மாரி போம்போது அந்த அளவுக்கு தான் சாப்பாடும் எடுத்துட்டு போயிருப்பாங்க. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, 1 நாளைக்கு வேண்டிய சாப்பாடு தான் வந்து எங்ககிட்ட இருந்தது ஃபார் சிங்கிள் டே அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து எங்களுக்கு எல்லாமே வந்து ஒரு நாட்கள் போக ஆரம்பிச்சது. ட்ரிங்கிங் வாட்டர் என்டைல ஒண்ணுமே இல்லாம போச்சு. நாங்க ரொம்ப இன்டென்ஸ் தெர்ஸ்ட்லயும், ஹங்கர்லயும் இருந்தோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ஏன்னா வந்து தண்ணி இல்லைன்னா பாடி டீஹைட்ரேட் ஆகும். பலவித ப்ராப்ளம்ஸ் வரும் இதனால. தண்ணியே இல்ல அப்படிங்கிறதுனால வந்து நாங்க வந்து வேற வழியே இல்லாம வாட்டர குடிக்க வேண்டியதா இருந்தது. அத நாட வேண்டியதா போச்சு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். வாட்டர்ங்கிறது வந்து சால்ட்டியா இருக்கும். ஈவென்ச்சுவலி வந்து நாங்க அன்கான்ஷியஸாவும் ஆயிட்டோம். ஒருத்தருக்கு அடுத்து ஒருத்தர் அப்படிங்கிற மாரியும் அவர் வந்து தன்னுடைய அனுபவத்த வந்து பகிர்ந்திருக்காரு. கடலூர் கலெக்டர் சிபி ஆதித்யா செந்தில்குமார் அப்படிங்கிறவர் வந்து அந்த இடத்த போய் ஃபிஷர்ஸ் வந்து கடலூரில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகியிருந்திருக்காங்க. அவங்கள இன்கொயர் பண்ணியிருக்காரு. அவங்களுடைய ஹெல்த் எல்லாம் எப்படி இருக்குது என்ன ஏதுன்னெலாம் கேட்டிருக்காரு. இது ஒரு காட்ஸ் கிரேஸ்னால இவங்க எப்படியோ வந்து காப்பாற்றப்பட்டுட்டாங்க. ஆக்சுவலி வந்து இது பேன் பண்ண நேரத்தில் அவங்க போனது அப்படிங்கிறது ஒரு தவறான விஷயம். அந்த மாதிரி அவங்க போகாத அப்படின்னு சொல்லும்போது ஏன்னா மெட்ரலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரியும் இந்த டைமில் வந்து போனால் வந்து ஆபத்து புயல் வரும் அந்த மாதிரிலாம் வந்து தெரியும்போது அவங்க சொல்கிறத ஃபாலோ பண்ணுறது தான் நல்லது. அதனால் வந்து அந்த மாதிரி ஃபாலோ பண்ணணும். இப்போ இன்னொரு விஷயமும் வந்திருக்கு அந்த பெரம்பூரோடது. அது என்னென்னு பார்க்கலாங்க. நாட்களுக்கு முன்னாடி பெரம்பூர் ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு சூட்கேஸில் ஒரு ஆளுடைய டார்சோ மட்டும் இருந்தது அப்படின்னு வந்து நியூஸ் வந்துருந்தது. அது அங்கே பேசர்ஸ் பைலாம் வந்து பார்த்து போலீஸ் அலர்ட் பண்ணி அதெல்லாம் நிறைய விஷயங்கள் நடந்தது இல்லையா. அதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா போலீஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மண்டே அன்னைக்கு அவங்க லொக்கேட் பண்ணிட்டாங்க அந்த அதர் பார்ட்ஸ் ஆஃப் தி விக்டிம்ஸ் பாடி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது தலை எல்லாம் வந்து வெவ்வேறு இடத்துல விசிறி எறியப்பட்டிருந்ததில்ல. அவங்களுடைய லென்ஸ் இந்த அதெல்லாம் வந்து கண்டறியப்பட்டிருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஹெட்டு வந்து இந்த கோலவை லேக் அப்படிங்கிற இடத்துல செங்கல்பட்டில் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. லிம்ஸ் வந்து அந்த பிளாஸ்டிக் கவர் அந்த டம்ப் பண்ணி அந்த பக்கிங்கம் அந்த கேனல் அதுக்கு பின்னாடி இருக்கிற ஹவுசிங் போர்ட் குவார்ட்டர்ஸ் அந்த தேனாம்பேட்டுக்கிட்ட வந்து கிடச்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. போலீஸ் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா எல்லா இதையும் வந்து இப்போ ஏற்கனவே வந்து அந்த டார்சோவை அனுப்பிட்டாங்க அந்த போஸ்ட்மார்ட்டமுக்கு. இப்போ வந்து அந்த மீதி இப்போ கிடச்ச பார்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக வந்து அதை எல்லாத்தையும் வந்து அனுப்பியிருக்காங்க. அது வந்து பாடி பார்ட்ஸை வந்து டெஸ்ட்டுக்கு அனுப்பியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இந்த ஆள் வந்து அஸ்ஸாமை சேர்ந்தவர் அமீர் அலின்னு சொல்லி. அவங்க ஒய்ஃபு ரஹீமா 30 வயசு. அந்த பாய் ஃப்ரெண்ட் வந்து அஷ்ரஃப்னு சொல்லி அவனும் அஸ்ஸாமை சேர்ந்தவன். அவங்க 2 பேருமே அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. ஜூன் 5 வந்து இந்த சூட்கேஸில் அந்த வந்து கிடச்சிருக்கு பெரம்பூர் ஸ்டேஷனில். இதில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா அந்த கோடு அந்த இறந்தவருடைய அந்த கோடு வந்து ட்ரௌசர்ஸில் இருந்திருக்கு. அது வந்து அந்த கடையோட இடத்த வந்து அவங்க போய் டி நகரில் போய் தேடி அவன் வந்து நம்பர்லாம் அவங்க கொடுத்துருப்பாங்கல்ல அதை வச்சு கண்டுபிடிச்சி அனலைஸ் பண்ணி அந்த கால் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பார்த்துருக்காங்க. அப்புறம் வந்து அதை வச்சு தான் ரஹீமாட்ட போயிருக்காங்க அவங்க. அந்த ஆள் வந்து ரஹீமாட்ட பேசியிருப்பார்ல ஒய்ஃபுங்கிறனால அப்போ வந்து போயிருக்காங்க. அவன் வந்து அந்த ரஹீமாங்கிற லேடி வந்து கேர் கிவராக இருந்திருக்காங்க பேஷண்ட்ஸ்க்கு நார்தர்ன் ஸ்டேட்ஸில் வந்து அந்த கேன்சர் ஹாஸ்பிட்டல் தேனாம்பேட்டில் அப்படிங்கிறது வந்து சொல்லப்படுது. இன்கொயரி நடக்கும்போது அவள் அல்ஜிட்டாக வந்து அந்த லேடி வந்து அட்மிட் பண்ணிட்டாங்க. ஆமாம் அப்படின்னு தான் நானும் பாய் ஃப்ரெண்டும் தான் அந்த மாதிரி மர்டர் பண்ணியிருக்கோம் என்னோடய ஹஸ்பண்டை மெரிட்டல் டிஸ்பியூட்னால அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் வந்து நான் இந்த மயக்க மருந்து கொடுத்து தான் அந்த த்ரோட்டெல்லாம் வந்து அறுத்து எல்லாத்தையும் துண்டு பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அதில் வெவ்வேறு லொக்கேஷன்ஸில் போட்டது எல்லாத்தையும் வந்து கன்ஃபஸ் பண்ணிட்டாங்க. போலீஸ் வந்து இந்த என்னென்னா ரெட் அண்ட் எல்லோ பிளாஸ்டிக் பேக்ஸ் வந்து காமனாக யூஸ் பண்ணுறது எங்கன்னா ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் வந்து தரமணியில் இந்த மெட்டீரியல்ஸ் ரெக்கவர்ட் பண்ணுவாங்களே அந்த சூட்கேஸ்லேருந்து அந்த வந்து இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுலேருந்து ஸ்டாஃபையும் கிரில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது அந்த மெம்பர்ஸையும் ஹாஸ்பிட்டலில். அது வந்து ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பார்த்துருக்காங்க. இந்த ஆப் பேஸ்டு டிரான்ஸ்போர்ட் சர்வீஸு அதெல்லாம் வந்து சஸ்பீஷியஸ் ஆட்டோ ரிக்ஷா ட்ரிப் டு பெரம்பூர் அந்த ரயில்வே ஸ்டேஷன் இது எல்லாத்தையுமே பார்த்துருக்காங்க. இப்போ வந்து இந்த இன்கொயரி வந்து தேனாம்பேட் அந்த இதை நோக்கி போயிருக்கு. இப்போ வந்து 2 பேர் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க.
இதில் வந்து ஃபேமிலி டிஸ்பியூட் அப்படின்னு அந்த லேடி சொல்கிறாங்க. இது பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறாங்க. ஒரு வேளை இல்லீகல் அஃபையர்னால் அந்த ஆளை கொன்னுருக்காங்களா அப்படிங்கிறது தெரியல. இனிமே தான் வந்து அவங்க இனியும் வந்து க்ரில் பண்ணி அவங்க கேட்டால் தான் தெரிய வரும். அவசரப்பட்டு இந்த மாதிரி செய்கிறதுனால தண்டனைகள் வந்து ஜாஸ்தியாகும். அதனால் நம்ம வந்து நிதானித்து எந்த ஒரு செயலையும் செய்யணும்னு சொல்லி இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேங்க. அவ்வளோதான். தேங்க்யூ. ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் கிளிக் த ஆல் ஆப்ஷன் அண்ட் ப்ரெஸ் த பெல் ஐகான். தேங்க்யூ.